எடுத்துக்கோங்கம்மா. ஆ சரிம்மா பூமாரி. உங்க வீட்ல எத்தனை பேருமா? எங்க வீட்லயா? எங்க வீட்ல நானும் என் தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. ஓ, 4மே பொம்பளை பிள்ளையா? ஆமாங்க. அப்போ உங்க வீட்ல ரொம்ப கஷ்டம்னு சொல்லு. ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அப்படியா? உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்பா வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க. அதாம்மா, என்ன வேலை? மார்க்கெட்ல நிற்காங்க. ஓ சரி சரி. என்ன சம்பந்தியம்மா, பொண்ணு எங்க பிடிச்சிங்க? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு பொண்ணு ரிச்சா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் ஆசை இல்லை. என் பையனுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும்னு தான் நினைச்சேன். பூமாரி அந்த மாதிரி ஆள் தான். ஆமா ஆமா, நீங்க சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்டு தான். பணம் காசை பார்த்து என்ன செய்யறது, குணம் சரியில்லைனா? ஆமா ஆமா, பூமாரி ரொம்ப தங்கமான கேரக்டர். ஓ ஐ சி. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டிலே பார்த்தாலே தெரியுது ரொம்ப அமைதியான பொண்ணுன்ட்டு. என்னாச்சு, என்ன சொல்றா பவித்ரா? பவித்ராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவகிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டேன், அவளும் என்ன தக்கனதா பதில் சொல்றா. அதனால 2 பேருக்கும் ஒத்து போகும் தான் நினைக்கேன். எங்க கார்த்திக்கு காணோம்? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே ஆண்டி. பவித்ரா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு ஓகே தான் அண்ணி. சரி, அப்போ நாங்கள் வீட்டுல போய் கலந்து யோசிச்சுட்டு அப்புறமா சொல்றோம் எந்த நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிடலான்ட்டு. சரிங்க. சரிம்மா பவித்ரா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஓகே ஆண்டி. வர்றேன் பவி. ஓகேங்க. அப்பாடா, எப்படியோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு முதல்ல கிளம்பணும். அவங்க அங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம எனக்கு மனமுட்டா இருக்குதுங்க. அத்தை, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு வர்றேன் அத்தை. என்னம்மா சொல்ற? இப்போதானே அவங்க கிளம்பியிருக்காங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இவ்வளோ நேரம் வேலை அது இதுன்னு டயர்டா இருப்பீல. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. நான் சாரி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, பார்த்தாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அதுவும் சரிதான், உங்க அம்மாவும் தங்கச்சியும் இப்படியே சொல்லாம கொள்ளாம போவாங்க. நீ முதல்ல போய் பாரு. சரிங்க அத்தை. பவித்ரா, சொல்லுமா. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? அதான் சொல்லிட்டேன்ல பிடிச்சிருக்குன்ட்டு, அப்புறம் ஏன் ஒய்யாம கேட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லடி, அப்புறம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டில. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இப்பவே சொல்லிடு வெளிப்படையா. பிடிச்சிருக்குமா, பிடிச்சிருக்கு. அம்மா. ஐயோ, பூமாரி வர்றா. அம்மா. பூமாரி வா. பூமாரி. அம்மாவால பூமாரி கிட்ட எந்த உண்மையும் சொல்லவும் முடியல என்னால. என்ன பண்ண போறேனோ தெரியல. சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. என்னாச்சு மலர்? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நைட்டி போட்டு உட்கார்ந்திருக்க? கவலைப்படாத, ஒண்ணும் இல்லடி. என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்ல இருந்து வந்தீங்க? அம்மா எங்கடி? அம்மா கடைக்கு தான் போயிருக்காங்க எனக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக. டேப்லெட்டா? உனக்கா? என்னாச்சு மலர், என்னாச்சு உனக்கு? பதட்டப்படாத பூமாரி, வயிறு வலி ஆயிடுச்சு. அங்கே வந்திருந்தோம்ல, அப்போ பார்த்து ரொம்ப வயிறு வலியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் உன்கிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டே இருந்தோம். நீ எங்கே நின்னனே தெரியல பூமாரி. அதான் சொல்லாமல் கொள்ளாமல் வர்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஃபோன் அடிச்சேன்ல, எடுக்க வேண்டியனே. அப்போ ஃபோன் எங்கே கிடக்குன்னே தெரியல. எனக்கு வயிறு வலின்ட்டு அம்மா வேற என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் ஃபோனே எடுக்க முடியல. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாத பூமாரி. என்ன மலர் இதெல்லாம்? இப்போ எப்படி இருக்கு உனக்கு? நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? வீட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுதான் கொஞ்சமாவது நிம்மதி வந்துச்சு. நாங்க எங்க போறோம்? அங்க இருந்தா வீட்டுக்கு தானே வருவோம். உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஃபோன் அடிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டேன். சரி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாங்களா? பவித்ராக்கு மாப்பிள்ளை பிடிச்சுதா எப்படி? அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. பவித்ராக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு, மாப்பிள்ளைக்கு பவித்ராவை பிடிச்சிட்டு. அப்பாடா, அதுவே போதும் பூமாரி. ஏன் மலர், முதல்ல வராமையாச்சும் இருந்திருக்கலாம்ல. அங்க வந்துட்டு இப்படி வயிறு வலியோடு நீ திருப்பி வரணுமா? அதுக்கு என்ன பூமாரி செய்ய சொல்ற? வந்தாச்சு, வேற என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு, பரவாயில்ல. சரி, ஷண்மு எங்க? அவளும் அம்மா கூட தான் போயிருக்காங்க. அம்மாக்கு தெரியாதுல்ல எந்த டேப்லெட் வாங்கணும்ட்டு, அதான் இவளையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. பூமாரி, உன்கிட்ட ஒன்று கேட்க. இல்லை வேணாம் விடு. என்னாச்சு மலர், சொல்லு. அது ஒன்றும் இல்லை. உன் வீட்டுக்காரர் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிடுறாரா? என்னது இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக தான் கேட்டேன். நல்லா பேசுகிறாரா நடந்துக்கிடுறாரான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவர் தானே என்னை கூட்டிகிட்டு போனார். அப்புறம் எப்படி நார்மலாக தான் நடந்துருப்பாரு. நல்லா தான் நடந்துக்கிடுறாரு. நீ அதை பற்றியெல்லாம் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லை. அங்கே ஃபங்க்ஷனில் அவரை பார்க்கவே முடியல, அதான் கேட்டேன். அதுவா? அவர் எங்கேயாச்சும் நின்றுப்பாரு, அதனால கண்டு பார்க்க முடியலையோ என்னவோ. அப்போ கார்த்திக்கு நம்ம மேலே தான் கோவம் இருக்கு, பூமாரி மேலே இல்லை. அது வேற சந்தோஷம். அவளாச்சும் வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். என் ஃபேமிலியை தான் பிடிக்கலங்கிறதுக்காக அவ்வளோ காண திட்டாரு. அதான் அங்கே நிற்க முடியாமல் நானும் அம்மா அப்புறம் தங்கச்சி 3 பேரும் கிளம்பிட்டோம்.
நல்ல வேளை இந்த விஷயம் எதுவும் பூமாரிக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா இதுவும் பெரிய பிரச்சனையாக தான் ஆயிருக்கும். அதுவும் இல்லாமல் கார்த்திக் பூமாரிக்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிடுறாரு. இந்த விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. மலரக்கா, வா சண்மு. அம்மா எங்க? அம்மா வந்துட்டு தான் இருக்காங்க. பூமாரிக்கா எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். சாரிக்கா, எங்களால் அங்கே இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டோம். எல்லாத்தையுமே இப்போதான் மலர் சொன்னா, புரிஞ்சுது. என்ன மலர், எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அது வந்து பூமாரி எப்பமா வந்த? அம்மா பூமாரி இப்போதாம்மா வந்தா. வயிறு வலினால நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம்ல, அதை தான் பூமாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம்மா, என்ன பண்றது, அங்கிருந்து கிளம்புற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிட்டு. அப்பாடா, நான் தான் தேவையில்லாம ஏதோ உளற பார்த்தேன் போல. ஏமா பூமாரி, உன்கிட்ட மாப்பிள்ள நல்லபடியா நடந்துக்கிடுறாரா? என்னம்மா இதெல்லாம்? நான் வந்ததுல இருந்து நீங்க எல்லாருமே என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? அது ஒண்ணும் இல்ல அம்மா, பார்க்கவே இல்லையில கார்த்திக, அதான் அப்படி கேட்காங்க. அவர் என்கிட்ட நல்லாதாம்மா நடந்துக்கிடுறாரு, நீங்க தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, நீ இரு, நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம்மா, நீங்க உட்காருங்க. ஏன் பூமாரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணை பார்த்துட்டு போயாச்சா? ஆமாம்மா, பவித்ராவுக்கு அவங்கள எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மாப்பிள்ளைல இருந்து வந்தவங்களுக்கும் பவித்ராவை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்கேஜ்மெண்ட் தான் இன்னுமே சொல்லி விடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் இருந்திருக்கலாம்ல, சண்முகம் இவளையும் வர சொல்லியிருக்கலாம்ல. அங்க வர வந்துட்டு திடீர்னு கிளம்புனதுனால என் அத்தை வேற ரொம்ப கோவப்பட்டாங்க. ஐயோ, சம்பந்தியமா கோவப்பட்டாங்களோ? நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு பூமாரி. என்னம்மா நீ மன்னிப்பு அது இதுன்னுக்கிட்டு? அப்படியெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, சும்மா இரு. மலருக்கு வயிறு வலின்னு தான் நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க, சும்மாவா கிளம்பி வந்திருக்கீங்க? அவங்க ஏதோ புரியாம பேசுறாங்க, நீங்க அதெல்லாம் போட்டு பெருசுப்படுத்தாதீங்க. ஏன் பூமாரி? சொல்லு. பவித்ராவை பார்க்க வந்த மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவருக்கு என்னடி, நல்லா தான் இருக்காரு. ஓ அப்படியா? ஏன் எதுக்கு கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன், நல்லா இருக்காரான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா உனக்கு? வயிறுவலி குறைஞ்சுதா? நல்லா தானே பேசுகிறேன், உன்னை பார்த்தா வயிறுவலி அந்த ஆள் மாதிரியே தெரியல. பார்த்தா தெரியுமாக்கு உனக்கு? வயிறு வலியால் துடிச்சது எனக்கு தான் தெரியும். ஆமாம் ஆமாம், என் பொண்ணு என்ன துடிச்சிட்டா. சரிம்மா, அப்போ நீ பார்த்துக்கோ மலர, நான் கிளம்பட்டா? பூமாரி வந்துட்டீல, இன்னைக்கு இங்கேயும் சாப்பிட்டு போ. இருக்கட்டும், அங்கே ஏற்கனவே நிறைய வேலை கிடக்குது, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னொரு நாளைக்கு வர்றேன். என்ன பூமாரி, வந்தாச்சுல, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போ. அப்புறமா இருக்கட்டுமா, பிரச்சனை இல்லை. ஏன் பூமாரி, நீ கார்த்திகை கூப்பிட்டு அப்புறமா போயேன், இங்கே இரு. கார்த்திகா? என்ன, உன் மேலே அன்பா தானே இருக்காரு, பிக்கப் கூட பண்ண மாட்டாரா? ஆமாக்கா, நீ அப்படி செய்ய. அவருக்கு தான் ரொம்ப வேலை இருக்கும்ல மலர், நம்ம தேவைக்காக அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, உனக்கு தெரியாததா? என்னமோ சொல்கிறேன். சரி, இன்னொரு நாளைக்கு எப்போ வருவேங்க? கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு வருவேன். அம்மா, நான் கிளம்புறேன். சரி பூமாரி. நல்ல வேலை, பூமாரி அக்காவுக்கு எதுவும் தெரியல மாமா எங்ககிட்ட நடந்துக்கிட்டது. என்ன இது இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்காரு? பாவம் அக்கா, எப்படி தான் அவர் கூட இருக்காங்களோ தெரியல. அவர் இன்னுமே எங்கள் மேலே கோபமாக இருக்காரு போல.